ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்துங்க ஒரு ஃபங்க்ஷன் விலாக் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மினி விலாகில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். வீட்டில் வந்து எங்கள் வீட்டு சைடில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஃபங்க்ஷன் விலாக் தான் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு சீர் தாங்க. சீர் வந்து சண்டே வச்சுருந்தாங்க. சண்டேங்கிறனால எல்லாத்துக்குமே வந்து ஹாலிடே. அதனால எல்லாருமே வந்து வந்துருவாங்க. எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி தான் வந்து சண்டே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து சாட்டர்டே நைட்டுங்க. சாட்டர்டே நைட் எல்லாருமே அங்க தான் வந்து இருந்தோம். ஏன்னா வந்து பிளேட்ஸ் எல்லாமே நாங்க தான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டுருந்தோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிளேட்டிங் டெக்கரேஷன் எல்லாமே வந்து செஞ்சுட்டுருந்தோம். ரொம்பவே வந்து ஜாலியா இருந்தது. இந்த மாரி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஒருத்தங்க ஒரு ஐடியாஸ்ல வந்து பிளேட்டிங் டெக்கரேஷன் எல்லாமே வந்து செஞ்சுட்டுருந்தோம். அது வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஏதோ ஒண்ணு செய்யும்போது அது ஃபன்னா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால இதுவுமே வந்து பிளேட்டிங் டெக்கர் பண்ணதுமே வந்து ரொம்ப ஃபன்னாவே இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பராகவே வந்து பிளேட்டிங் டெக்கரேஷன் வந்து முடிச்சிட்டோம். இந்த டால் எல்லாமே வந்து நல்லா அழகாக இருந்ததுங்க. ஃபைனலாக பார்க்கும்போது மஞ்ச் சாக்லேட் வாங்கி அதில் வந்து டாலில் வந்து இந்த மாதிரி சார்ட் பேப்பர்லாம் வந்து ரோல் பண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதே மாதிரி ஒரு பிளேட்டிங்குமே வந்து ஃபைனலாக பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தோட கான்செப்ட்டுமே இந்த பிளேட்டிங்கில் வந்து இருக்குது. அதனால ஒரு பிளேட்டுமே வந்து ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. நார்மலாகவே எங்கள் ஃபேமிலியில் எப்படி அப்படின்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா பயங்கர ஜாலியாக தான் இருக்குங்க. பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து பயங்கர ஃபன்னாக தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து டான்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக டான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஃபேமிலியிலேயே. அதனால கொஞ்சம் ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்குங்க எல்லாமே. அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, சாட்டர்டே ஃபுல்லாவே வந்து பயங்கரமான மழைங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 எல்லாமே வந்து பயங்கரமா மழை பெஞ்சிருச்சு. நாங்க நெனச்சிட்டு இருந்தோம், இதே மாதிரி சண்டே இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரியே தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தோம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி நாள் பயங்கரமான மழை பெஞ்சு, அந்த அன்னைக்கு தான் வந்து முன்னாடி ஷெட் எல்லாமே போட்டிருந்தாங்க. வீட்ல தான் ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்தோம். அதனால வந்து முன்னாடி ஷெட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஷெட்டு போட்டிருந்தனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. இல்ல அந்த ஷெட்டுக்கும் உள்ளேயே வந்து ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. மேட் எல்லாமே வந்து ஃபுல்லா தண்ணி ஆயிருச்சு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சண்டே ஃபுல்லாகவே வந்து வெயிலாக தான் இருந்துச்சு. மழை சுத்தமாகவே இல்லை. அதனாலேயே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. இவ்வளோ நாள் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம மழை வராதா அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்போதெல்லாமே வந்து வெயில் வராதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இல்லைங்களா? நாங்களும் அதே மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்த வெயிலுக்கு வந்து மழை வந்துன்னா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மழை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இது பாருங்கள் நைட்டு மழை, நைட்டும் மழை தான், ஃபுல்லாக மழை தான். கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருந்தது. பிளேட்டிங்ஸ் எல்லாமே கீழே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. ஏன்னா மேலே யாரும் இப்போ அதிகமாக போகமாட்டாங்க. அதனால் அது வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து நீட்டாக வச்சாச்சு. இது வந்து சண்டே மார்னிங் சீர் அன்னைக்கு காலையிலேங்க. வெயில் பார்த்தீங்களா நல்லாவே இருக்குது. எல்லாருமே வந்து அந்த வெயில்னால கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாருமே வந்து கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா முன்னாடி நாள் அடித்த மழைக்கு வந்து இந்த வெயில் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெயில் அடிச்சுது. காலையில் 11:30 பக்கம் தான் வந்து சீராக இருந்துச்சு. அதனால் எல்லாமே வந்து பிளேட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோவிலில் வச்சு அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்ததுங்க. விநாயகர் கோவில் நம்ம ஏரியாவில் இருக்கிற விநாயகர் கோவில் தான். இந்த விநாயகர் கோவில் பற்றியுமே நான் வந்து முன்னாடி விலாக்லலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே ஏரியாக்காரங்க எல்லாமே சேர்ந்து வச்ச விநாயகர் கோவில் தாங்க. அங்கேருந்து தான் எல்லா சீர்தட்டுமே எடுத்துகிட்டு வந்தோம். குழந்தைங்களும் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக சீருக்காக எல்லாமே ட்ரெடிஷ்னலாக வந்து கிளம்பியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்களும் ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து கையில் வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெரியவங்களாம் வச்சிருக்கிறத பார்த்து அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சின்ன சின்ன பிளேட் எல்லாம் எடுத்து அவங்க கையிலே கொடுத்துட்டாங்க. குழந்தைங்களை வச்சிருக்கிறத பார்த்தா இன்னுமே வந்து அழகாக இருக்குது. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து வீட்டில் அப்படியே கலகலன்னு தான் இருக்கும். கூட்டம், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஏதோ ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி அங்கேயும் அப்படி தான் இருந்ததுங்க. நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இந்த டைமில் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, என்னோட சீர் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா என்னோட சீருமே வந்து இதே மாதிரி மழை, வெயில் இந்த டைம் தான். ஆனால் என்னோடய சீர் அன்னைக்குமே வந்து ஃபுல்லாகவே மழை வந்துருச்சுங்க. அன்னைக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மழை வராது அப்படின்ட்டு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சீர் அன்னைக்கு மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வந்து வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த டைம் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. அதுவும் ஒரு ஜாலியான டைம் தான். அப்போ வந்து நம்ம சின்ன குழந்தைகளாக இருப்போம். எதுவுமே வந்து பெருசாக எதுவுமே விவரமே தெரியாது. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பயங்கரமாக வந்து விவரத்தோடு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே சிரிப்பு வரும். எதுவுமே தெரியாது, அப்படி தான் வந்து இருந்தோம் அந்த ஸ்டேஜில். பிளேட்டிங்ஸ் எல்லாமே அழகாக கொண்டுட்டு வந்து எல்லாம் வச்சாச்சுங்க.
சனா சாரா வந்து அன்னைக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து ரொம்பவே கொஞ்சம் சமத்தா இருந்துட்டாங்க. பெருசா வந்து எங்கள தொந்தரவெல்லாம் பண்ணல. அடமெல்லாம் எதுவும் பிடிக்காம அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க. அதே மாரி எந்த குழந்தைகளும் பெருசாலாம் அடம் பிடிச்சிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்கவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி அம்மாக்களுமே வந்து கொஞ்சம் ஜாலியா ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட அம்மா கிட்ட வந்து குழந்தைங்கள விட்டாச்சு. அதனால அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாரி தான் இருந்ததுங்க. ஏன்னா நானும் வந்து எங்க அம்மா கிட்ட குழந்தைகள வந்து விட்டுட்டேன். அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் இங்க ஜாலியா பேசிட்டு அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து இந்த சீரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீர் எல்லாமே ஒண்ணொண்ணா நடந்துட்டு இருந்ததுங்க. நாங்கலாம் இந்த பக்கம் உட்காந்துட்டோம். உட்காந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். நானு, எங்க அண்ணி, அதுக்கப்புறம் சித்தி இந்த மாரி எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருந்தோங்க. ரொம்ப ஸ்டோரேஜ்ல எனக்கு அங்க வந்து பேக்ரவுண்ட் சாங்கா வந்து எல்லாம் ஓடிட்டு இருந்ததுங்க. அதனால வந்து அங்க அது கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஒரு ஒரு பாட்டு வந்து கேட்டுட்டு, இந்த பாட்டு, அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா இந்த பாட்டு இல்லாம இருந்திருந்தது அப்படின்னா வந்து எல்லாரும் கசகசன்னு பேசுற சத்தம் அதுதான் வந்து கேட்டுருக்கும். பாட்டு இருந்தனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த சீருக்கு தகுந்த மாதிரி பாட்டு எல்லாமே ஓடிட்டு இருந்தனால ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அந்த டைமு. அதுக்கப்புறம் நாங்களும் பொட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்க ஃபேமிலி வந்து வந்தாச்சு. சாரா வந்து நின்னுட்டா. சனா வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நானும் போய் முன்னாடி நில்லு தங்கம், முன்னாடி போய் நின்னுக்கோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ட்டா. ஏன்னு தான் தெரியலைங்க. பின்னாடி தான் ஜாலியா விளையாடிட்டு இருந்திருப்பாளோ என்னமோ. அவள கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சா அவ எப்படி அதனால அவ வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பாருங்க நான் தான் வந்து பேசிட்டே நின்னுட்டு இருப்பேன் அவ கூட. அத்தை, மாமா எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பொட்டு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுங்க. அப்புறம் வந்து நான் வச்சேன். அவங்களும் அக்கா, தங்கச்சி 2 பேர் தாங்க. எங்கள மாதிரியே. நாங்களும் வந்து எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. நாங்களும் அக்கா, தங்கச்சி 2 பொண்ணு தான். அதே மாதிரி எனக்கும் 2 பொண்ணு தான். சனாசாரா. பொண்ணுங்க அப்படின்னாலே இதெல்லாம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. ஏன்னா இடையில வந்து இந்த சீர் பண்ணுற ஃபங்க்ஷன் இதெல்லாமே தான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே ஆசை தான். சாரீ கட்டணும், நகை போடணும், பூ வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லா குழந்தைகளுக்குமே இருக்குதுங்க. அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? பொம்பளை பிள்ளைங்களுக்கும், ஆம்பளை பசங்களுக்கும். ஏன்னா வந்து வீட்ல எல்லார் வீட்லேயும் பொம்பளை பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம கட்டுற சாரீ வச்சுட்டு அவங்க வீட்ல வந்து அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஷால் ஏதாவது வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதை வாங்கி அவங்க வந்து சாரியா கட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தலையில முடியே இருக்காது. இருந்தாலும் வந்து தலையில பூ வச்சுக்கணும் அப்படின்ட்டு, பின்னாடி அதுவும் நீளமா தொங்க விடணும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்க பாப்பா வந்து 2 பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. முடியே இல்ல. இருந்தாலுமே வந்து தலையில பின்னாடி
பின் குத்தி அப்படி வந்து தொங்க விட்டுக்கணுங்களாமா. அதுக்கப்புறம் ஏதாவது ஷால் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதில வந்து தலையில கட்டிட்டோம் அப்படின்னா, முடி மாரி நீளமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி கட்டி விட சொல்லிட்டு இப்படி தான் டெய்லியும் பண்ணிட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டா அழகா இருக்கும். ஆனா பெரிய பொண்ணுங்க ஆயிட்டாங்க அப்படின்னா, அததான் வந்து எப்பவுமே போட போறாங்க. சாரி அந்த மாதிரி. இருந்தாலும் இப்பவே அவங்களுக்கு வந்து அந்த ஆசை வந்துருது. சின்ன வயசுல போடுற அந்த ட்ரெஸ்ஸ விட, அவங்களுக்கு வந்து சாரி கட்டணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முடி நெறையா வளர்த்திக்கணும். அந்த மாரி ஆசை எல்லாமே நம்மள பார்த்து வருது. உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் வேற என்னெல்லாம் உங்க வீட்டு பொண்ணுங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அதையும் வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. கமெண்ட்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாரிலாம் குழந்தைங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சாட்டர்டே அன்னைக்கு இந்த டயத்துக்கு அவ்ளோ மழைங்க. ஆனா, இப்ப வந்து எல்லாருக்குமே ரொம்ப வேர்த்து ஊத்திட்டு இருந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அதுவும் வந்து சாரியெல்லாம் கட்டிட்டு குழந்தைங்களுமே வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா வேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஹீட்டா இருக்கிற மாரி இருந்துச்சுங்க. எப்ப நார்மலா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. நம்ம சீர் பொண்ணு இருக்கா இல்லைங்களா? அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை. இந்த மாதிரி சாரி கட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா மேக்கப் போட்டுக்கணும். ஜுவல்லரீஸ் எல்லாம் இந்த மாரி போட்டு பொண்ணுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா? அதே மாரி போட்டுக்கணும் அப்டின்ட்டு வந்து ரொம்ப ஆசை தான். அ ஆனா அன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா அப்டின்னா, "இது எப்படா நான் ரிமூவ் பண்ணுவேன்? எனக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்குது" அப்டிங்கிற மாரி அவ வாயிலிருந்தே வந்து சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்குமே வந்து அவ்ளோ வெயிட்டுங்க. தலையில வந்து ஜடையெல்லாம் அவ்ளோ வெயிட்டு. அதுக்கப்புறம் சாரி வெயிட்டு, ஜுவல்லரி வெயிட்டு இது எல்லாமே வெயிட்டு. அவனாலயே வந்து ஃபைனலா வந்து அவளாலயே முடியல. அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு.
இந்த டான்ஸ் வந்து ஒரு 1 வீக்கா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம். அதுக்குமே வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லிக் குடுத்துட்டு, அதுவுமே வந்து ரொம்ப ஃபன்னா தான் போயிட்டுருந்துச்சுங்க. சீருக்காக ஒரு 1 வீக்காவே ஃபுல்லாவே கலகல அப்டின்ட்டு தான் இருந்தது. ஏன்னா, அவ்ளோ நல்லா இருந்தது. ஃபங்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து ஃபோட்டோஸ்லாம் சூப்பரா எடுத்தாச்சு. சரி நம்ம போய் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா, அப்பதான் வந்து நம்ம கொஞ்சம் நார்மல் ஆக முடியும் அப்டின்ட்டு கிளம்பிட்டேன். என்னாலயே நிஜமா முடியலைங்க. ஏன்னா, ரொம்ப அன்னைக்கு ஹீட்டா இருந்தது. அடுத்த நாள் மழை வரதுக்காக இப்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி தானோ என்னமோ. அப்புறம் என் தங்கச்சி பையன், சனா, சாரா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பொட்டு வைக்கும்போது இவங்களுக்கும் வந்து இங்க பொட்டு வைக்கணும், அங்க பொட்டு வைக்கணும் அப்டின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்கறக்கு அவ்ளோ கியூட்டா இருந்ததுங்க. அவங்களும் கையெல்லாம் நீட்டிட்டு, இங்கே வைங்க, வா அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்ட்டு, அத்தைய வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து என் தங்கச்சியோட அத்தைங்க. இவங்க வந்து உங்களுக்கு தெரியும் என் தங்கச்சிங்க. வேற வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, எல்லாரும் வந்து கேங்கா உட்காந்தாச்சு. கொஞ்சம் வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து நான் சாப்பிடும்போது லாஸ்ட்டு பந்தி தான் வந்து உட்காந்து சாப்பிட்டேன். ஏன்னா வந்து பசியே பெருசா தெரியலைங்க. அதனால லாஸ்ட்டா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து வேற எந்த ஐட்டமே வந்து வச்சுக்கல. பிரியாணியும் கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் வச்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரியாணி எல்லாமே. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா இருந்துச்சு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை இருந்தது, எலும்பு குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட் பூசணிக்காய் அல்வா. அதுக்கப்புறம் ஒரு கிரேவி இருந்துச்சு, தண்ணி குழம்பு இது எல்லாமே இருந்ததுங்க. ஒயிட் ரைஸ், ரசம், பிரியாணி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு கையில எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி குடுக்கணும், குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து வெயிலுக்கு விட்டுட்டோம். சரி குடிச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க யாருமே தூங்கவே இல்லைங்க. அப்படியே விளையாடிட்டே சமாளிச்சுட்டாங்க. நைட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கடைவீதி போயிருந்தோம். பொண்ணுக்கு போட்டிருந்த ஜுவல் செட் எல்லாமே வந்து ரிட்டர்ன் குடுக்கறதுக்காக போயிருந்தோம். அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த இதுதான் வந்து போயிட்டுருந்தேங்க. அங்க தான் போயிட்டுருந்தோம். ஃபங்ஷன் அப்படின்னாலே நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு செய்கிறோமோ இல்லையோ, ஆனா வந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே இருக்கிறது தான். நான் வேர் பண்ணியிருக்க இந்த குர்தா செட் வந்துங்க பிக் அண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். நீங்களும் அந்த பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான டான்ஸுங்க. இந்த டே எண்ட் ஆகிறதுக்கே 12:30 ஆயிடுச்சு நைட்டு. இப்படி தான் எங்களுக்கு அந்த டே போச்சுங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.